நல்லா நல்லா சிரிடா. அப்படியே நீ சிரிக்கும்போது உன் முகத்துல தெய்வீக கலை தெரியணும். சிரி. வாஸ்தப்பு உள்ள வா. என்னடா செட்டப்லாம் பயங்கரமாக இருக்கு. ஏதாவது ஆட் ஷூட்டா? வா வா சொல்கிறேன். வாஸ்தப்பு உள்ள வா. டேய் அங்கேயே இருக்கணும், இடத்த விட்டு எந்திரிக்கூடாது, அவ்வளோதான். என்னடா பண்ற? சொல்ற வா, ஏன் அவசரப்படுற? இந்த புடி, நீ வாங்கிட்டு வர சொன்ன துணி. என்னடா நடக்குதுங்க? சித்தப்பு எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது? சூப்பர் பிளான் வச்சுருக்கேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்க, பெருசாக செட்டில் ஆகிடலாம். அப்படி என்னடா பிளானு? வா உட்காரு. என்ன உள்ள பார்த்தில்ல, அவனை ஒரு சாமியா ரெடி பண்ணுறோம். என்னது சாமியா? சும்மா காமெடி பண்ணாதடா. ஐய காமெடி இல்லை சித்தப்பு, எல்லாமே உண்மைதான். நம்ம சாமிக்கு கோயில் கிடையாது, ஆசிரமம் கிடையாது, எல்லாமே ஆன்லைன் தான். என்னது ஆன்லைனா? நாம் ரெடி பண்ணுறோம்ல, சாமியோட போதனை, செயல்பாடு, சொற்பொழிவு எல்லாத்தையும் வீடியோ பண்ணுறோம், நெட்டில் போடுறோம். உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகுது. சாமி எங்கேன்னு தேடி அலையிறாங்க. ஃபாரின் ஃபண்டெல்லாம் உள்ளே வருது. அதுக்கப்புறம் செட்டப்பை ரெடி பண்ணுறோம். சாமி தரிசனம் கொடுக்க வெளியில் வர்றாரு. மொத்த மெயின்டெனன்ஸும் நம்ம கையில் தான். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? இந்த உலகத்தில் நடக்காததுன்னு எது இருக்குதா என்ன? ஏன் சித்தப்பு பயமாக இருக்கா? பயமாக இருந்த விட்டு நான் பார்த்துக்கிறேன். பயம் ஒன்றும் இல்லை. கொலை பண்ணுறோமா கொள்ளையடிக்கிறோமா, நம்பி வந்து கொடுத்தா நமக்கு வாழ்க்கை தான். ஆமாம், இவனையெல்லாம் சாமின்னு நம்புவாங்களாடா? இவன் என்ன, இவன் மாதிரி லட்சம் பேர் வந்தாலும் இவங்க நம்புவாங்க. அது சரி, இவனை எங்கே பிடிச்சா? இவனையா? வா சொல்கிறேன், வா. ஒரு டீ சொல்ல. ஒரு டீ சொல்ல. யார் ராணி? யார் இவன்? அவன் ஒரு வெத்தி வேட்டு. சோறு கிடைக்கிற இடத்துல வீந்து கிடப்பேன். சித்தப்பு இவன் எப்படி சொல்கிறான்னு கேளேன். கேட்போம். அன்பினால் ஆனது உலகு. சொல்டா. ஒன்றுக்கு வருதுண்ணே. அடக்குடா. நாளைக்கு பெரிய சாமி ஆகிட்டுன்னா நாள் பூரா உட்காந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கணும். அப்போ என்ன பண்ணுவேன்? இப்போவே பழகிக்க. என்னடா எழுதியிருக்க? அன்பு, பண்பு, பாசம்னு இப்படிலாம் பேசினா எங்கேயாவது க்ரௌட் அண்டுமா? அண்ணே சபார், இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் கஷ்டம் இருக்குது, கவலைகள் இருக்குது. ஆமாம். ஆனால் தனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது, கவலைகள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்யூஷன் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கவர் பண்ணுற மாதிரி ஒரு தீம் பிடிக்கணும். ஒவ்வொரு சாமியாருக்கும் ஒரு கேப்ஷன் இருக்குது தெரியுமா? அந்த மாதிரி இந்த மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேப்ஷன் பிடிக்கணும். முதல்ல அதை திங்க் பண்ணு. கேப்ஷனா? அண்ணே சும்மாறா. தண்டல் காசு தானியா தானியா? டீயா? எப்போ சொன்னா இப்போ கொண்டு வர்ற? ஆ, உள்ள என்ன பார்வை? போடா. டீக்காரருக்கு ஃபோனை பாரு. ஒன்றும் வரமாட்டேங்குது. மற்ற எல்லாம் ரெடியா? கவலைப்படாதீங்க பஸ், நான் பார்த்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். கவலைகள் வேண்டாம், கடவுள் இருக்கிறேன். இது எப்படி இருக்கு? சூப்பர் சித்தப்பு. டேய் சொல்டா. கவலைகள் வேண்டாம், கடவுள் இருக்கிறேன். சொல்லு. ரொம்ப நெருக்குதுண்ணே. இவன் ஒருத்தன் சித்தப்பு. படா. கவலைகள் வேண்டாம், கடவுள் இருக்கிறேன், எல்லாம் எனக்குள் அடக்கம். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. காமம், குரோதம், உலோபம், மதம், மாச்சரியம், இடும்பை, அகங்காரம் இவை எல்லாவற்றையும் அடக்கணும். ஐம்புலனையும் அடக்கணும், ஐம்பொறியையும் அடக்கணும். வாதம், பித்தம், கபம் மூன்றையும் கட்டுக்குள் வைக்கணும். பசு, பதி, பாசம் மூன்றையும் கட்டுக்குள் வைக்கணும்.
இந்த அண்ட சராசரத்தில் ஏய் அனைத்து சித்தப்போ டீ கடைக்காரன் வீடியோ எடுத்துட்டு வர்றான். வீடியோ எடுத்துட்டு வர்றானா? புடி புடி புடி, விடாத, மாட்டிக்கோ. நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு தடவை சுவாமியை போய் நேராக பார்த்துட்டு வாங்க. உங்கள் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கூட ஃபேமிலியோடு போய் பார்த்துட்டு வந்தேன். பெரிய சுவாமியும் சின்ன சுவாமியும் சேர்ந்து பார்க்குற அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது.